எந்த ஒரு டிஷ்க்குமே இதுதான் பெஸ்ட் காம்பினேஷன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐட்டம்ஸ் பிடிக்கும். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இட்லிக்கு எல்லாருமே நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, சில பேர் மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பகோணம் கடப்பாவை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த டிஷ்மே இருக்காதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி நீங்கள் கும்பகோணம் கடப்பா உங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி வரும். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி களைஞ்சு கொடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டெப்பு. சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா டேரெக்டாக பாசிப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பத்தையாக சொல்லணும்னா அந்த சின்ன சைஸ் பத்தையில் ஒரு 10 இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் என் பையனுக்கும் கொடுக்கறதுனால நான் அளவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி வச்சுக்கோங்க. இது அப்படியே தனியாக இருக்கட்டும். எனக்கு அதுக்குள்ளே ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அதுலேருந்து உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை தோல் நீக்கி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பருப்பை மட்டும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பருப்பு மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை இந்த சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கையில் வந்துட்டு பிசைஞ்சு விடாதீங்க. கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடாய் காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை பாருங்கள் ரொம்ப சின்ன சைஸ் தான், அந்த மெல்லிஸ் பட்டைன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டாண்ட் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை நீலவாக்கிலேயே கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நான் பெரிய சைஸ் தக்காளின்றதுனால 1 ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வரணும். தக்காளி லைட்டாக மசிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல பருப்பு, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. பருப்பை ஆட் பண்ணுறது அப்போவே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு தண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து பருப்பு, உருளைக்கிழங்கு, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு திக்காகவே வரும். ஸோ நீங்கள் தண்ணி நிறையா விட்டே வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் ஆல்மோஸ்ட் லைக் 90% அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். அந்த ஸ்டேஜ் ரீச் ஆனதுக்கப்புறம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். ஆனாலும் எல்லாமே ஒன்று சேர்ந்து பிளெண்ட் ஆகணும். ஸோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இட்லிக்கு வேறு லெவல் காம்பினேஷனுங்க. ஈவன் தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. பாய்.